இன்று அவருடைய சத்தம். எழுதியவர் சகோதரர் சகரியா பூனன் அவர்கள். நாள் மார்ச் 14. தேவனால் பிறந்தவன் பாவம் செய்வது இல்லை. ஒரு விசுவாசி பாவம் செய்வதற்கும் ஓர் அவிசுவாசி பாவம் செய்வதற்கும் பெருத்த வித்தியாசம் உண்டு. அது எப்படி எனில், ஒரு பூனை தவறி சகதிக்குள் விழுவதற்கும் ஒரு பன்றி மனவிருப்பத்தோடு அதே சகதிக்குள் பாய்ந்து விழுவதற்கும் உள்ள வித்தியாசத்தை போலவே ஆகும். பூனை சகதியான சாக்கடியை வெறுக்கிறது. இருப்பினும் அப்பூனை அச்சகதிக்குள் தவறி விழ முடியும். ஆனால் பன்றியோ சகதிக்குள் விழுவதை விரும்பி தெரிந்து கொள்ளுகிறது. இதற்கெல்லாம் சுவாவமே அடிப்படை காரணம் ஆகும். இப்படித்தான் இயேசுவின் சீசன் ஒரு புதிய சுவாவத்தை பெற்று தூய்மையை நேசித்து பாவத்தை வெறுக்கிறான். பழைய மனிதன் பாவம் செய்ய விரும்புகிறான். புதிய மனிதனோ பாவம் செய்ய ஒருபோதும் விரும்பவே மாட்டான். ஆனால் புதிய மனிதன் பலசாலியா இல்லாவிட்டால் மாம்சத்தின் இச்சைகள் நுழைந்து விடாதபடி தன் இருதயத்தின் கதவை இழுத்து மூடுவதற்கு அவனால் முடியாமல் போகலாம். அதற்கு காரணம் அவன் இச்சைகளை விரும்புகிறான் என்பது அல்ல. அப்படி அல்லவே அல்ல. அதற்கு ஒரே காரணம், அப்புதிய மனிதன் இச்சைகளை எதிர்த்து நிற்பதற்கு போதிய பலனற்று இருக்கிறான். அதற்கு காரணம், ஒருவேளை அவன் தன்னை வேத வசனத்தினால் போஷிக்காமல் இருந்திருக்கலாம், அல்லது அவன் ஜெபத்தின் மூலமாய் பலனடையாமல் இருந்திருக்கலாம். இப்போது பாவம் செய்வதற்கு பாவத்தில் விழுவதற்கும் உள்ள வித்தியாசத்தை தெளிவாக அறிந்து கொண்டீர்களா? ஆம், இந்த வித்தியாசத்தை நாம் அறிய வேண்டியது மிகவும் முக்கியம் ஆகும். அப்போதுதான் எண்ணற்ற தேவையில்லாத குற்ற உணர்வுகள் நம் இருதயத்தை தாக்குவதிலிருந்து நம்மை நாம் தவிர்த்து கொள்ள முடியும். யோவான் அப்போஸ்தலர் தன் முதல் நிருபத்தில் இந்த வித்தியாசத்தை மிக தெளிவாக எடுத்து உரைக்கின்றார். 1. பாவம் செய்கிறவன், அதாவது அறிந்து பகிரங்கமாய் பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான் என 1 யோவான் 3:8 யோவான் எழுதினாலும், விசுவாசிகளுக்கு எழுதும் பொழுது, உங்களில் ஒருவன் பாவம் செய்வானானால், அதாவது தவறி பாவத்தில் விழுவானானால், நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார் என 1 யோவான் 2:1 தைரியப்படுத்தி எழுதினார். ஜெபிப்போமா. பரிசுத்த பிதாவே, உம்மால் பிறந்த நாங்கள் பாவம் செய்வதில்லையே. நாங்கள் தவறி விழும்போது உடனே தூக்கி வருகின்ற உம் அன்பிற்கும் பரிவிற்கும் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.